ராஜ் மியூசிக் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ண எப்பொழுது போல இல்லாம திடீர்னு உங்களுக்காக இளையவழி வந்திருக்கேன். நம்ம ஷோக்கு இன்னைக்கு செலிபிரிட்டி யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, தி மோஸ்ட் ஒன் ஆஃப் ஃபெமிலியர் பிளேபேக் சிங்கர் திருமதி சுருமுகி மேடம் மங்களகரமா வந்திருக்காங்க. மேடம் வணக்கம், வெல்கம் டு ராஜ் மியூசிக். வணக்கம், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஷோக்கு வந்திருக்கீங்க. ஷோக்கு போறதுக்கு முன்னாடி இனி தீபாவளி நல்ல ஒரு மங்களகரமா பக்திகரமா ஒரு பாடல் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சிங்கர். கண்டிப்பா கண்டிப்பா. வல்லமை உள்ளவன் நீதானையா, வாழ்த்தும் ஓரிதயமுன் தேவாலயம், ஈசன் பாலனே ஐந்தருள்நாதா, சக்தி புதல்வனே விக்ன விநாயகா, வல்லமை உள்ளவன் நீரானையா, வாழ்த்தும் ஓரிதயமுன் தேவாலயம். மங்களகரமா பக்திகரமா ஆரம்பிச்சீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க முதல்ல எப்படி வந்தீங்க மேம்? என்னுடைய முதல் பாடல் அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா மேடை கச்சேரிகளில் தான் ஆரம்பிச்சது. லைட் மியூசிக் இதில் நான் பாட ஆரம்பிச்சது வந்து ஒரு 7 வயசுல பாட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக மேடை கச்சேரியில் இல்லை, பாடுறேன் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு 4 பாட்டு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை கற்றுட்டு நான் ஸ்கூல்லலாம் பாடிட்டு இருந்தேன். இந்த மீன்வைல் எங்கள் சித்தப்பா தான் என்னை வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ மதுதேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா பின்னாடி போய் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு உருவாச்சு. ஸோ அதில் ரொம்ப வருஷம் நான் இருந்தேன். ஸோ மேடை அனுபவம் தான் எனக்கு வந்து ஆமாம் கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆக்கிது. பாடல்களில் இருக்கிற மோஸ்ட் நியூவான்சஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிறதுக்கு மேடை அனுபவங்கள் ஆக்சுவலாக ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆமா ஆமா. யூஸ்வலா எனக்கு வந்து மேடை பயம் கிடையாது. ஸோ இருந்தது கிடையாது. குழந்தைலேருந்து ஸ்கூல்ல பாடினதுனால அந்த பயம் இருந்தது இல்லை. பட் அந்த அனுபவம் வந்து ரொம்ப மெருகேத்திது, என்னோட சிங்கிங் குவாலிட்டியை கொஞ்சம் மெருகேத்திது. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் சினிமாவில் என்ன பாடல் பாடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்கிறத விட நான் இதை சொல்லி ஆகணும். ராஜ் டிவி நடத்தின ராஜகீதம் நிகழ்ச்சியில் நான் வந்து 2005 வின்னர் நான். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வந்து நிறைய என்னால் முடிஞ்ச நிறைய பாடல்களை நான் கற்றுக்கிறதுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ரஹ்மான் சாருக்கு ஒரு டெமோ கொடுத்தேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது வந்தது, ப்ளேபேக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுது. ஸோ அப்போ ரஹ்மான் சார் கேசட் கொடுத்தேன். அப்போ வந்து ஹார்மனிஸ் அங்கே ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அப்படிங்கிற அனுபவம் சொன்னாக்கா நான் வந்து ஹார்மனிஸ் பாடினேன் ரஹ்மான் சாருக்கு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோன் இன் மை இயர்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிவோஷனல்ஸ் பாடியிருக்கேன். ஏசி தினகர் ஐயா, அவர் ஹி வாஸ் மை என்னோட குருவாக இன்னுமே இருந்துட்டு இருக்கார் அவர். அதாவது ரெக்கார்டிங்கில் இருக்கிற கச்சேரியில் பாடுற நியூவான்சஸ் கற்றுக்கலாம், பட் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது ஏசி தினகர் அவர் தான். ஸோ அவர் நிறைய பாடல் பாடியிருக்கேன் நான், நிறைய இன்னுமே பாடிட்டு இருக்கேன். டிவோஷனல்ஸ் நிறைய பாடியிருக்கேன் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு போனேனாக்கா பரத்வாஜ் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. நான் பாடின பாட்டு வந்து பிறப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாடல் பாடினேன். அந்த பாடல் நான், சத்யன் அண்ட் பிரியா ஹிமேஷ் 3 பேர் பாடியிருப்போம். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். அது ட்ராக்காக தான் பாடினேன். பட் ஹி வாஸ் ஸோ அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருந்து அவர் எனக்கு வந்து அந்த பாட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது ஓகே பண்ணார். பட் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் தொடர்ந்து பரத்வாஜ் சாருக்கு நிறைய பாடல் பாடியிருக்கேன் நான், இன்னும் பாடிட்டுருக்கேன். அவர்கிட்டையும் நிறைய கற்றுக்கிற அனுபவங்கள் நிறைய எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் நான் 2 லைன் பாடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாடுங்க. பிறப்புங்கிற படத்தில் பார்வைகள் சொன்ன வார்த்தைகள் காதல், வார்த்தைகள் பார்த்த பார்வைதான் காதல், வாழ்க்கையின் கையில் நீயும் நானும் பொம்மை, பொம்மைகள் காதல் பொருந்தாத உண்மை, வானம் என்ன அன்பே மழை பெய்தும் நனையாதது, காதல் வந்த பின்னே மனம் மாற முடியாதது, என்ன
என்ன கனவு இது கடலுக்குள் வந்ததென்ன மறுபடியும் நிலவு. இந்த பாடல் பாடினேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை விட்டு விட்டு அடிக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இசை மழையா இருக்கு. மேம் ரொம்ப அழகா பாடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கால் பேசலாம் மேம். கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் சார். சிவகாசி சந்தானம் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். கடவுள் பிடித்து நல்லா இருக்கீங்க. நம்ம மேடம் வந்திருக்காங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் மேடம். உங்கள் பாடல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எனக்காண்டி ஒரு பாடல் நீங்க பாடி காமிக்கலாமா மேடம்? என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. என்ன பாடல் சொல்லுங்க. நீங்கள் பாடிய பாடல்கள்ல ஏதாவது ஒன்று. மேடம் நம்ம அசல்ல இருந்து அந்த துஷ்யந்தா, அசல் துஷ்யந்தா பாடல் உங்களுக்காக நான் பாடுறேன் இப்போ. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ so much. ஏ துஷ்யந்தா, ஏ துஷ்யந்தா, உன் சகுந்தலா தேடி வந்தா. ஏ துஷ்யந்தா, நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்தா. கள்ள பெண்ணே, என் கண்ணை கட்டும் கண்ணே, என் கற்பை திருடும் முன்னே, நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன். மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய், என் நெஞ்சை கொத்தி தின்றாய். எனக்கு உன்னை நினைவில்லையே. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குழையானதும், மழை வந்தும் நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததை மறந்தது என்ன கதை. எனக்காக அதுல ஃபியூ லைன்ஸ் வரும். அந்த நீல நதிக்கரை ஓரம், அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய். அந்த நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம். நாம் பழகி வந்தோம் சில காலம். ஏ துஷ்யந்தா, ஏ துஷ்யந்தா, உன் சகுந்தலா தேடி வந்தா. தெய்வமே, இதுக்கு மேல ஒண்ணு சொல்றது இல்ல. சூப்பரா பாடுறீங்க. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். நான் விஜயகுமார் ஃப்ரம் சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, தீபாவளி வாழ்த்துக்கள். சுருமுகி மேடம் வந்திருக்காங்க, கேள்வி கேளுங்க. ஹாப்பி தீபாவளி மேடம். தேங்க் யூ, சேம் டு யூ. எப்படி போகுது தீபாவளி எல்லாம்? ஹாப்பி தீபாவளி, விஷ் யூ தி சேம். மேடம் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தீபாவளி எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். நல்லா போயிட்டு இருக்கா? மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். இளையராஜா சார் பாடிருப்பீங்களா? சாங்ஸ்லாம் பாடிருப்பீங்களா? ஆமா, பாடியிருக்கேன் சார். அதனுடைய அனுபவங்கள்லாம் எப்படிங்க மேடம்? நல்லா இருந்ததுங்களா? எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பாட்டு பாடுங்க மேடம். கண்டிப்பா. ஓகே, சின்ன தாயவள் சாங் பண்ணோம். சின்ன தாயவள் தளபதி. வாவ். ஆமா, கண்டிப்பா பாடவா? ஓகே, பாடுங்க. 2 லைன்ஸ் பாடுங்க. சின்ன தாயவள் சந்தராசாவே சொல்ல தோன்றின. அதுக்குள்ள எல்லா சாங்லாம் வந்து வார்த்தையிலே மாறிடுச்சு. அதுக்குள்ள பட்டாசு வெடிச்சிட்டாங்க சார், அப்படியே மறந்துட்டேன். பட்டாசு மாதிரி இங்க மேடம் பாடிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து மேடம் சாங் பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் மேடம் பாடிய பாடல் வரப்போகுது, பாருங்க. ஓகே, சிறுத்தை பற்றி ஒரு அழகான பாடல் பார்த்துருப்பீங்க. அதாவது பொதுவாக வந்து படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் என்னதான் நடிச்சாலும் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்குறவங்க முக்கியமாக அந்த பிளேபேக் சிங்கர், மியூசிக் டைரக்டர். அது வகையில் நம்ம பாருங்க, மேடம் இப்போ பாடல் பாட்டு ரொம்ப சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. மேம் ப்ரீவியஸ் காலம் சொன்ன மாதிரி அந்த சின்ன தாயவள் ஃபியூ லைன்ஸ் பாட்டு நல்லா இருக்கும் தளபதி. கண்டிப்பா. ஆக்சுவலா இது என்னோட பாக்கியம். இன்னைக்கு இளையராஜா சாரோட பாட்டு. ஏன்னா எப்பவுமே அவரோட பாட்டு முணுமுணுக்கிறேன். ஒரு மீடியாவில் வந்து அவரோட பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ உந்தன் கண்ணில் நீந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே.
எங்க அம்மா ஞாபகம் வர வச்சிட்டீங்க. ரொம்ப அழகா பாருங்க. ஓகே, அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ இளவேனில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ தி சேம். உங்க பேர் சொல்லுங்க. ஐம் பானு காலிங் ஃப்ரம் ஊட்டி. ஆஹா, சூப்பர். ஊட்டில இருந்து கால் பண்றீங்க. சுருமுகி மேடம் வந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. மேம் ஹாப்பி தீபாவளி. அப்படியே மயங்கி மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி உங்க வாய்ஸ கேட்டு மயங்கி உட்காந்துருக்கேன். ரொம்ப நன்றி, கடவுளுக்கே சேரும் இதெல்லாம். ரொம்ப அழகா இருக்கு உங்க வாய்ஸ், அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டு தேங்க்யூ. அண்ட் எனக்கு வந்து உங்கள்ட்ட ஏ துஷ்யந்தா ஏன் சகுந்தலா தேடி வந்தா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே, உங்களை வந்து இளையராஜா சாரோட பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதான இன்னொரு பாடல்? சின்ன தாயாவுக்கே நாங்க மயங்கிட்டோம். எனக்காக அந்த கேக்குறீங்களே, அதாவது ஒரு கடல்ல இருந்து ஒரு துளி கேக்குறீங்களே, எப்படி நம்ம துளிதான் நான் கேட்க முடியும். இல்ல நம்ம என்ன கேட்க முடியுமோ அதானே கேட்க முடியும். அதாவது பல்கா பாட்டு பிடிக்கும் எனக்கு. எப்படி நான் சொல்லுவேன் அத? அவருக்கு யாரு ஃபேன் இல்ல சொல்லுங்க. நான் எனக்கு பிடிச்ச நிறைய பாடல்ல இருந்து ஒரு பாடல் வேணா உங்களுக்காக கண்டிப்பா பாடுறேன். அருவி மாதிரி வந்துட்டே இருக்க மேடம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. அந்த இளையராஜா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், அவர் கூட நீங்க பாடிய அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது மேம்? சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் ஹார்மனி சிங்கராக தான் இளையராஜா சார்கிட்ட ஒரு 4-5 வருஷமா பாடின்னு இருக்கேன். இந்த மீன்வைல் ஷோஸில் அவரோட ஷோஸில் நிறைய பாடுற வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது. ஸோ ஐ எம் ரியலி பிளஸ்ட். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. நிஜமாக அதை நினச்சாலே வந்து எனக்கு நிஜமாக இது கனவா நினைவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு மியூசிக்கோடு ஒரு டிக்ஷனரி மாதிரி அவர். அங்க வந்து எந்த சிங்கர் முதல் பாடுறாங்க அப்படின்னா எதிர அவங்க கர்நாடிக் ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஃபிலிம் ஃபீல்டில் வராங்கன்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல அவங்க ஆசைப்படுறது ராஜா சாருக்கு பாடணும், அதுக்கப்புறம் ரஹ்மான் பாடணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆனால் பேர் வருது ராஜா சாருக்கு தான். அந்த ராஜா சார்ட்டு நான் பாடுறேனா அப்படின்னு நினச்சினேன். அங்கே நிற்கச்சே நினச்சி ஒரு பூரிப்பாக இருக்கும். நம்ம இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ராஜா சாரை பார்க்குறோம், அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். என்னமோ இன்னுமே அதை வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு மேதை கிட்டேருந்து இசை கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக ரொம்ப ராஜா சார் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட பாடணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். மேடம் நிறைய விஷயம் சொல்ல போகிறாங்க, பாட போகிறாங்க. அடுத்த காலம் பார்த்துடலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம் இளவேனில் அண்ட் சுர்மகி மேம். பெரம்பூர்ல இருந்து ஷைனி அர்ஷத். ஷைனி அர்ஷத், சுர்மகி மேம் இருக்காங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட டை ஹார்ட் ஃபேன். தேங்க் யூ. இந்த சிறுத்தை படத்துல வருதுல்ல செல்லம், இந்த என்ன செல்லம், அது உதித் நாராயண் சார் கூட பாடினீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்ல உதித் நாராயண் சார் கூட பாடியிருக்காரு, நான் அவங்க கூட பாடியிருக்கேன். பட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் தனித்தனியா நடக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இல்லை. நாங்க பாடல் கேட்கறது தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஜானகி அம்மாவோட குரல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடின என்ன மானமுள்ள பொண்ணு, அது 2 லைன் பாட முடியுமா? சின்ன பசங்க நாங்க கண்டிப்பா அது பாடல் பாடுவாங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. மேம் அந்த சின்ன பசங்க நாங்க அந்த என்ன மானமுள்ள பொண்ணு அந்த பாடல் அப்படின்னா இல்ல மனதில் உறுதி வேண்டும் கண்ணா வருவாயா. ஓகே, கண்ணா வருவாயா பாடல் வந்து நான் ராஜகீதம் ஃபைனல்ஸ்ல பாடினேன். ராஜ் டிவில. ஓகே. ஆமா, ராஜ் டிவி ராஜகீதம் ஃபைனல்ஸ்ல. ஸோ என்னோட ஃபேவரட் சாங் அது. ஓ. கண்ணா வருவாயா கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள். கடவுள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட மாட்டாரு. பட் மேடம் வந்து பாருங்க இவ்வளவு அழகா வாய்ஸ் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது கடவுள் கொடுத்ததுதான். கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. கடவுள் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அடுத்த காலத்துல பாத்துடலாம். வணக்கம். ராஜ் மியூசிக்கு இனியவனே, தங்கமான குணம் படைத்த எங்கள் தொகுப்பாளனே இளவேனில் அவர்களுக்கும் எங்கள் இனிய குரலை கொண்ட இனிய கதாநாயகி உங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க மயிலாப்பூர் சந்தர், தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மேடம் உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ நீங்க வந்து நீங்க தனியா ஒரு ஆல்பம்லாம் பண்ணிருக்கீங்களா மேடம்? தனியா ஆல்பம் அப்படின்னு பார்த்தா டிவோஷனல்ஸ் நிறைய பாடியிருக்கேன். பக்தி பாடல்கள் பாடியிருக்கேன் நிறைய.
சரி, இப்ப நீங்க பல பேர் கூட பாடி இருக்கீங்க, ஜென்ஸ் கூட லேடிஸ் கூட இணைஞ்சு. அதுல யாரு கூட பாடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, மேட்சா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? மேட்சா இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் கன்வீனியன்ட்டா நான் பாடினது, நிறைய எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, சத்யன், முகேஷ் அண்ணா, நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து பாடுறச்சோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்டராக்டிவா பாடிட்டு இருப்போம். பிடிச்ச சிங்கர் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஹரிஹரன் சார். ஏன்னா எனக்கு பேரு, எனக்கு சுர்முகிங்கிற பேர் சூட்டினவர் அவர் தான். அவர் கூட ஸ்டேஜ்ல நிறைய பாடின எக்ஸ்பீரியன்ஸஸும் நல்லா இருக்கும் எனக்கு. நீங்க மேன்மேலும் இதே போல நிறைய பாட என்னோட வாழ்த்துக்கள் மேடம். நன்றி சார். தேங்க்யூ மேடம். ஏதாவது சொல்லுங்க, அதாவது பழைய பாடல இருந்து ரீமிக்ஸ் சாங் பாடுறதுக்கோ ஆர்டினரியா ஒரு சாங் பாடுறதுக்கோ என்ன டிஃபரன்ஸ், அதுல வந்து என்ன இருக்கும், அது என்னென்ன ஒரு அனுபவம்? இப்போ ரீமிக்ஸ்ல அந்த துஷங்கா சாங் பாடிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸ் சாங். அது ரீமிக்ஸ் கிடையாது, ஆக்சுவலா அந்த பாட்டுல இருக்கிறது அப்படியே தான் எடுத்து போட்டிருப்பாங்க. ரீமிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கேன் நானு. இட் இஸ் ரீமேக். ஆக்சுவலா நாணமோங்கிற ஒரு பாட்டு, நாணமோ, வாவ், 1001. அது வந்து பள்ளிக்கூடத்துல வந்து ரோஸ்மேரின்னு ஒரு பாட்டா அது ரீமேக் ஆச்சு. கண்டிப்பா அந்த பாட்டு ஃபேவரட் சாங், தங்கர் பச்சன் சார் படம் அது பள்ளிக்கூடம். ஆமா, அந்த பாடல். ராபர்ட் பாட்டிய பிராக்கெட் என்ன வலிக்குது உன்னோட பாடிக்கிட்டு, நான் வந்தேனே ஒன்ன தேடிக்கிட்டு, ராபர்ட். இது வந்து ஒரு கானா ஸ்டைல் சாங்கா அப்படியே ரீமேக் பண்ணாங்க. ஸோ என்ன ஒரு இதுனா, அந்த ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின்னு இருக்காங்க. பட் இப்போ துஷ்யந்தால பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் எதுவுமே மாறாது, அந்த சாங் அப்படியே இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளேவர் மாற்றி பாடுறதுக்கும் மாற்றாம பாடுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் இருக்கும். ஓகே, அடுத்த கால் பார்த்துடலாம். வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் சார். சேம் டு யூ சார். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து அரக்கோணம் வட்டம் பணப்பாக்கம். எழிலர் சார். ஓகே, எழிலர் சார். மேடம் சுருமுகி மேடம் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. மேடம் சுமதி மேடம் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். ஹேப்பி தீபாவளி மேடம். சேம் டு யூ மேடம். தேங்க் யூ. அதாவது மேடம், நம்ம நேயர்கள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் எந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு அது துன்புறுத்த மாதிரி இருக்கவங்கள இல்லை இன்ட்ரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் வந்து பாட்டு பாடுங்கலாம் சொல்லலை. நீங்க பாடின பாட்டு எல்லாமே பாடி ஹிட் மேடம். என் ஒய்ஃபுக்கு வந்து அசல் படத்துல இருந்து துஷ்யந்திரா பாட்டு பண்ணீங்க பாருங்க, அந்த பாட்டு என் ஒய்ஃபு ரொம்ப பிடிக்கும். அதே படத்துல இன்னொரு பாட்டும் பாடி இருக்கேன், குதிரைக்கு தெரியும்னு ஒரு பாட்டும் பாடி இருப்பேன். பர்டிகுலரா அந்த பாட்டு பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கு. நிறைய பாட்டு எனக்கு இந்த ஜானகி அடுத்து உங்களுக்கு இனிமையான குரல், அந்த குழந்தை மாதிரி வரும் உங்க குரல். சரி மேடம், நான் ஒரு கேள்வி கேட்கறேன் மேடம் உங்களை. அதாவது திரை உலகத்துல வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்து சாதிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி திரை உலகத்துல வரும்போது கஷ்டப்பட்டீங்க, யாருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நன்றி சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, நான் ஷோல கிளைமாக்ஸ்ல கேட்க வேண்டிய கேள்வி இப்ப கேட்டுட்டீங்க. அதாவது நன்றி சொல்லணும்னா முதல் கடவுளுக்கு சொல்லணும், என்னோட அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். எங்க அப்பா கத்துக் கொடுக்கலன்னா எனக்கு இசைங்கிற ஒரு இதுவே எனக்கு உணர்வே இருந்திருக்காது எனக்குள்ள. அவர் சொல்லி கொடுத்து தான் எனக்கு பாட்டு எல்லாமே வந்தது. என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணலன்னா நான் பாடியிருக்கவே மாட்டேன். அவங்க வீட்டில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் பாடலாம் பாடியிருக்க மாட்டேன். பேசிக்காக இவங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் மதுதேவாங்கிறவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு லைட் மியூசிக் பாட ஆரம்பித்தேன். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏசி தினகர் ஐயா, அவர் தான் எனக்கு வந்து நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு, இன்னும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பாடுறதுக்கும் ரெக்கார்டிங்ஸில் பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே டெக்னிக் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லணும். அப்துல் ஹமீத் ஐயா, ஹீ ஹாஸ் பீன் அ வெரி குட், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கார் இனி வரைக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லணும். சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். என்னோட அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருமே என்னோட இசை பயணத்துக்கு கூட ஒரு துணையாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன். ஓகே, சூப்பராக பேசிட்டு இப்போ மேடம் பாடின பாடல் வரப்போது அவங்க எப்படி பாடிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஜி லொகேஷன் ஷிஃப்ட். ஒரு சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சாங் பாடிட்டு இங்கே சைலண்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் மொழி இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் சாங் பாடிருக்கீங்க? வேறு லாங்குவேஜஸில் பாடினதோட நான் முதல்ல தமிழ் மொழி கற்றுண்டு வரல நான். ஸோ ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் பூனா. ஸோ அதனால வந்து எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே ஃபஸ்ட்டு பேசிக்கலாக வந்து ஹிந்தி பாடல்கள், லதா மங்கேஷ்கர் சாங்ஸை கேட்டு மட்டுமே வளர்ந்தவர் நான். ஸோ தமிழ் பாடல் இளையராஜா சார் சாங்ஸே எனக்கு வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அறிமுகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து வெறும் லதா மங்கேஷ்கர் அவங்க மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்.
ஸோ அவங்க பாடல் தான் நிறைய கேட்டு பாடி பழக்கம் எல்லாமே அதுதான். அவங்க தான் இன்னி வரைக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஊறிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மராட்டி சாங்ஸ் பாடுவோம். வருஷம் குரு பூர்ணிமா ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா ஒரு இந்தோருக்கு போயிட்டு அங்கே குருவுக்கு சேவை செஞ்சுட்டு ஒரு பஜன்ஸ் அந்த மாதிரி பாடிட்டு வருவோம். ஸோ அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ 2 வருஷம் முன்னாடி தான் அவர் காலமானார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் போகிறது நின்னாச்சு. பட் மராட்டி சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் இது நிறைய கேட்டு பழகி அந்த ஒரு கல்ச்சரில் தான் வளர்ந்துருக்கேன் நான். பட் தமிழ் சாங்ஸ் நான் இங்கே வந்து நிறைய கேட்டு இங்கே இருக்கிற கல்ச்சரையும் இப்போ நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களையே மறந்து அப்படியே நீங்கள் அடிக்கடி ஒரு முணுமுணுத்துட்டு இருக்கிற பாடல் என்ன சாங்? அது தமிழ், ஹிந்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூ லைன்ஸ். ஓகே, எனக்கு பிடிச்ச லதா மங்கேஷ்கர் சாங்ஸ்லேருந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. ராஜா சார் சாங்ஸ் மாதிரி லதா மங்கேஷ்கர் சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப உயிர். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்லேருந்து ஒரு 2 லைன் பாடுறேன் நான். लग जा गले के फिर हंसी रात हो न हो, शायद फिर इस जन्म में मुलाकात हो न हो, लग जा गले से இந்த பாடல் தமிழ்லயும் இருக்கு. அப்புறமா நான் கேள்விப்பட்டேன் சுஷீலாமா பாடி தமிழ்லயும் இந்த பாடல் இருக்கு அப்படின்ட்டு. தமிழ்ல அது என்ன எனக்கு தெரியாது சரியா, எனக்கு வேர்டிங்ஸ் தெரியாது. ஆனா தமிழ்லயும் இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே சூப்பர். நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேடம் வந்து நிறைய சாங் பாடிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க. பட்டாபி சார், தீபாவளி வாழ்த்துக்கள். சுருமுகி மேடம் வந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்கணுமோ தாராளமா கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வாணி ஜெயராமாவோட வாய்ஸ் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன், அதே மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சார். ஆமாமா, ரொம்ப அழகா இனிமையான குரல். இது ஒரு புது காம்ப்ளிமெண்ட் எனக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப மேடை பாடுங்க வந்தீங்க இல்லையா? ஆமா. அப்போ மேடையில பாடுறதுக்கும் இப்ப நீங்க ஒளிப்பது வரங்கள ஸ்டுடியோக்குள்ள பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம், அதிக ரிஸ்க் எதுன்னு நினைக்கிறீங்க? அதிக ரிஸ்க்குங்கிறது அதாவது ஸ்பான்டேனியஸா பாடுறது வந்து மேடையில வந்து திருத்த முடியாது, தப்பு பண்ணியாச்சுன்னா பண்ணதுதான். ஆனா ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ்ல எப்படி வேணா திருத்திக்கலாம், எப்படி எந்த விதத்துல வேணா திருத்திக்கலாம். பட் மேடையில பாடுறது ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட நல்ல தியானத்தோட பாடணும். அப்பதான் அது கிளிக் ஆகும். கரெக்டா ஃபுல் சாங் கரெக்டா பாடணும். ரெக்கார்டிங்ஸ்ல பாதியா எடுப்பாங்க, பல்லவியிலே 2 லைனு அதுக்கப்புறம் 2 லைன் அப்படின்னு எடுப்பாங்க. பட் மேடையில த்ரூ அவுட் பாடணும் ஃபுல்லா. ஸோ ரிஸ்க் அப்படின்னு சொல்றதோட ஒரு டாஸ்கே வந்து மேடையில பாடுறது தான். உங்க பாடல்கள் மிகவும் பிரபலமாகணும். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி 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 சார். சூப்பரா பேசுறீங்க மேடம். உங்க அப்கமிங் மூவிஸ் வேற என்னென்ன மூவிஸ் இப்போ ரீசெண்டா வரப்போகுது? உங்களுக்கு நிறைய பாடல் நீங்க பாடியிருப்பீங்க. ரீசெண்டாக வந்து நான் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு ஒரு பாடல் பாடியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆர்யா சூர்யா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ அந்த படத்தில் பாடியிருக்கேன். அப்புறம் ராஜா சாருக்கு ஒரு பாடல் பாடியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான். இனிமேல் தான் இன்னும் பாட வேண்டியது இருக்கு, நிறைய பாட வேண்டியது இருக்கு. ஓகே, வாணி ஜெயராம் அம்மா சொன்ன இந்த தீர்க்க சுமங்கலியில மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாடல் ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சுடி கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. தமிழ் இலக்கணம் அகராதியில வார்த்தைகளே இல்லை, அது மாதிரி வர்ணிச்சுட்டே போலாம். ரொம்ப அழகா பாடுறீங்க. சரி ஓகே, அடுத்து வந்து இப்ப மேடம் பாடிய சாங் வரப்போகுது, பாருங்க. ஓகே, இந்த சாங் நல்ல ஹம்மிங் பாடியிருப்பாங்க மேடம், அது பார்த்துருப்பீங்க நீங்க. ஓகே, நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து மங்களகரமாக வந்திருக்காங்க. நிறைய பாடல் நான் பாட போறேன். எனக்கு பிடிச்ச நான் பாட போறதில்ல, நான் சொல்லி அவங்க பாட போறாங்க. அடுத்த கலர் பார்த்துலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம். இளவேனில் வாங்க. காஞ்சிபுரம் கல்யாணி அம்மா, தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
மேடம் உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மேடம். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க மேடம். மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஏன்னா நான் தலை ஃபேனு. தடா படத்துல பாத்துருக்கீங்க பாருங்க, ரெண்டும் நச்சுன்னு இருக்கும். அதுவும் அந்த பழைய பாட்டை நினைவு படுத்துறி பாத்தீங்க பாருங்க, ஏ துஷ்யண்டால ஊடையில வருமா அந்த அந்த நீல நதிக்கரையோரம். நாங்க ஓல்ட் ஸ்கூல்ல டெய்லி வருவோம் மேடம். அப்பெல்லாம் இந்த பாட்டை நினைச்சுப்போம். புதிய பாட்டுல கூட அவங்க பழைய பாட்டை அந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் போய் சேரும் கண்டிப்பா இல்லையா? இல்ல மேடம், அது மியூசிக் டைரக்டருக்கு போனாலும் பாடினது நீங்களாச்சே. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு மேடம் எனக்கு அந்த பாட்டு. நன்றி. ரொம்ப அருமையா அந்த பாட்டுல பாடிருப்பீங்க. அப்புறம் புலிவே மனமாத்தி படம் இல்ல, இன்னொரு பாட்டு கூட ஒரு பாட்டு இருக்குல்ல மேடம், ஜெய் 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 இன்னும் ஒரு மாதிரி வரும் மேடம். இன்னொரு பாட்டு இருக்குல்ல மேடம், நீங்க பாடினது தானே மேடம் அதுவும்? ஆமா, அந்த ஹம்மிங்ஸ் நான் பாடியிருப்பேன். அப்படிங்களா மேடம்? அப்புறம் புலி வேஷத்துல பாடிருக்கீங்க. இன்னும் நிறைய அவர்களும் நிறைய படத்துல நீங்க பாடிருக்கீங்க மேடம். இன்னும் நிறைய படங்கள் வந்து ரொம்ப நல்லா வாங்க மேடம். நீங்க ரொம்ப அருமையா வாய்ஸ் இருக்கு மேடம் உங்க வாய்ஸ். எனக்கு பி சுசிலா வாய்ஸ் மாறி அந்த பாட்டை பார்த்தா, அசல் பாட்டுல அந்த புதிய பறவை பாட்டு வந்து பி சுசிலா பாடின மாதிரியே இருக்கும் மேடம் அந்த லிரிக்ஸ் நீங்க பாடுறது. நன்றி நன்றிங்க. நன்றி. ரொம்ப நன்றி. பாருங்க நேர்ல ரொம்ப அழகா பேசுறீங்க. ஒருத்தங்க ஒரு மானிதேரா சொல்றாங்க, பி சுசிலா. சூப்பர். எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு நவரசம் கலந்த ஒரு வாய்ஸ் மேடம்க்கு. ஓகே மேம், நீங்க வந்து எத்தனை சாங்ஸ் வரைக்கும் நீங்க பாடிருக்கீங்க? இது வரைக்கும் சினிமாவில் ஒரு 60-70 சாங் பாடியிருப்பேன். டிவோஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100-150 டிவோஷனல்ஸ் பாடியிருப்பேன் நான். சூப்பர். சரி, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் பாடினீங்க. எனக்கு பிடிச்சமான பாடல் பார்த்தீங்கன்னா இந்த 1000ல் ஒருவன்லேருந்து உன்னை நான் சந்தித்தேன். நம்ம அது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் எனக்காக நீங்கள் பாடு, நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு ரொம்பலாம் தெரியாது அந்த பாட்டு, தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடுறேன். கண்டிப்பாக. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன், என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன், உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடினேன், தவறு ரொம்ப அழகா பாடுறீங்க. அதாவது எந்த சிங்கரை பார்த்து நீங்க ரீசெண்டா யாரா இருந்தாலும் சரி, எந்த சிங்கர் இந்த சாங்கை பார்த்து நீங்க வந்து ஒரு பொறாமப்பட்டிருக்க ஒரு விஷயம் எப்படிலாம் பாடிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு சாங், எந்த சிங்கர் சொல்லுவீங்க? அது யாரா இருந்தாலும் சரி, சே என்ன மாதிரி பாடிருக்காங்க, சான்ஸே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். ஏன், என்ன மேடம், என்ன ரீசன்? இல்லை, வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறது நான் லதா மங்கேஷ்கர் அவங்க பாடல் நிறைய கேட்டிருக்கேன். ஆஷா போஸ்லேங்கிறது வெர்சட்டாலிட்டியோட எக்ஸ்ட்ரீம், அவங்க எக்ஸ்டெம்போ அவங்க. ஏன்னா எந்த சாங்கை கொடுத்தாலும் என்ன மாதிரி கொடுத்தாலும் பாடுவாங்க அவங்க. கிளாசிக்கல் கொடுத்தாலும் கிளாசிக்கலாக இழைப்பாங்க. ஒரு கேப்ரே சாங் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக பாடுவாங்க ஆஷா போஸ்லே அவங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்ரேயா வந்து மெலடி சாங்ஸ் பாடி தான் கேட்டேன். ஆஃப் லேட்டாக அவங்க குத்து சாங்ஸ்லாம் பாடுறாங்க, அது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஆலினால் அழகுராஜால ஒரு குத்து சாங் பாடியிருக்காங்க, அது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்க லதா மங்கேஷ்கர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆஷா போஸ்லே ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க அவங்க கடைசியில். ஸோ நிஜமாக அவங்க பாடுறதெல்லாம் கேட்டால் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொறாமை அப்படின்லாம் பட முடியாது, ஏன்னா கடவுள் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. ஸோ ஓகே, அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்போ இளையராஜா சார், ஏஆர் ரகுமான் சார், வித்யாசாகர் சார், பரத்வாஜ் சார் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ இளையராஜா சார்னா இப்படி தான், பரத்வாஜ் சார்னா இப்படி தான், வித்யாசாகர் சார்னா இப்படி தான், அது மாதிரினா என்ன ஒரு வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? வித்தியாசம், அவங்கவுங்க பாடல்கள் வித்தியாசமாக இருக்கும், அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லார்ட்டையும், ஆனால் நான் எல்லார்ட்டையும் ஒரு பொதுவான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் எல்லார்ட்டையும் ஏதாவது ஒன்று கற்றுப்பேன். நான் பரத்வாஜ் சார்ட்ட தான் நிறைய பாடல் பாடியிருக்கேன். ஸோ அவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. வார்த்தைகளை எப்படி முடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே ப்ரீத் எடுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. ராஜா சார்ட்ட பாட ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது ஒரு ரெக்கார்டிங்கில் போனால் 2 லைனாக பாடிட்டுருப்போம். ராஜா சார்கிட்ட பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு பல்லவி பாடணும், ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு சரணம் பாடணும். என்னதான் இருந்தாலும் அது பாடி முடிக்கணும்.
அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட போனதுக்கப்புறம். வித்யாசாகர் சார் அவரும் ராஜா சாரோட இதுலேருந்து வந்தவர் தான். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து ராஜகீதம் முடிச்சுட்டு டெமோ சிடி கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வித்யாசாகர் சாருக்கு தான். நிறைய தடவை கொடுத்து தான் லாஸ்ட்டாக ஒரு தடவை ரீச் ஆச்சு ஒரு டெமோ சிடி. அப்போ தான் அடுத்த நாளே கூப்பிட்டாரு இந்த செல்லம் வாடா செல்லம் சாங்குக்கு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெரிய வரம். அது எனக்கு அவர்கிட்ட பாடணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பாவுக்கு அதோட ஆசை. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்னா வித்யாசாகர் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். இவங்க இமான் சார்கிட்ட பாடினேன், நிறைய பாடல் பாடியிருக்கேன் இமான் சாருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலம் வந்துட்டாங்க. வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. அண்ணா சுமித்ரா பேசுறேன்னா. சுமித்ரா, சென்னை ஜாஃபர் கான் பேர். சுமித்ரா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். சுருமுகி மேடம் வந்திருக்காங்க, கேள்வி கேளுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேடம். சேம் டு யூ. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவங்க பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அடுத்து என்ன படத்துக்கு பாட போறீங்க? இப்போ ஆர்யா சூர்யான்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுல ஒரு பாட்டு பாடியிருக்கேன். எங்க அம்மா ஒரே வெடி சத்தமா இருக்கு. செல்வராணி மேடம். நல்லா இருக்கேன்ப்பா. தீபாவளி வாழ்த்துக்கள்ப்பா. உனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். மேடத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கேள்வி கேளுங்கம்மா. மேடம் நல்லா பாடுறாங்க. வாணி ஜெயராம் மாதிரி நல்ல பழைய பாடல்கள் மாதிரி நல்லா பாடுறாங்க. சூப்பரா. நன்றிம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷம். சரிங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. இவங்க எல்லாமே ரெகுலர் கால். நீங்க நினைக்கிறீங்க என்ன கரெக்டா பேர் கண்டுபிடிக்கணும். டெய்லியில ஒரு 4 இயர்ஸா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வித்தியாசமாக கேட்டுருக்காங்க. மேடம் வந்து எவ்வளோ பாடல் நீங்கள் கேட்க தாராளமாக பாடத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து மேடம் பாடி ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கும்போது பார்க்கலாமே. கண்டிப்பா. ஓகே, சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். அடுத்து கிளைமேக்ஸ் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க. ராஜ் மியூசிக்ல தான் பேச போறீங்க. பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, பேசுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஆம்பூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே மேடம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். என் பேர் ரேணுகா. ரேணுகா மேடம், தீபாவளி வாழ்த்துக்கள். பயப்படாம பதட்டப்படாம சாதாரணமா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுருமுகி மேடம் இருக்காங்க, என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துகள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, தீபாவளி வாழ்த்துக்கள் மேம். கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ஸோ வந்து ராஜா சாரோடைய பாடல் கண்டிப்பா நீங்க ஆரம்பத்தில் பாடுனீங்க. இந்த எங்க ஊர் பாட்டுக்காரர்ல இருந்து அந்த செண்பகமே செண்பகமே, அது எல்லாருக்கும் பிடிச்ச பாடல். உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச பாடல். உங்களுக்கு பிடிச்ச பாடல் கண்டிப்பா இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனமே நோ வாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாலே எப்போ நீ என்ன தொட்டு பேச போற முன்னாலே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. நிஜமாவே தென்பொதிகை சந்தனம் தான். பாருங்க, குற்றால அருவி மாதிரி வந்துட்டே இருக்கு. இந்த 1 hour இல்லை, ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம் மேடம். சாங்ஸ் அவ்வளோ அழகா பாடிருக்கீங்க. அதாவது
ஒரு பெரிய ஒரு கலைஞனுக்கு தேசிய விருது இல்ல எவ்வளவு விருதுகள்லாம் ஒரு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஒரு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப எவ்வளவு பேர் சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் ஒரு பெரிய விருது. கண்டிப்பா அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்கும் இருக்கு. நீங்க வந்து இன்னும் நிறைய விருதுகள் நிறைய உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க இன்னும் வளர்ந்துட்டே வரணும். நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட ஹஸ்பண்ட்க்கு தேங்க் பண்ணணும். அண்ட் நிஜமாவே ராஜ் டிவி வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ கிடையாது, ரொம்ப வருஷமாக ராஜகீதம் பாடின காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ ராஜ் டிவியும் என்னோட கரியரில் ஒரு பெரிய ஒரு இது பங்கு இருக்குன்னா ராஜ் டிவிக்கும் உண்டு. ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும் இந்த நேரத்தில். ஸோ நேயர்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும். எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா இன்சார்ஜஸ்க்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். ஸோ மறக்காம என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். உண்மையான விசுவாசின்னு காட்டிட்டாங்க. வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு போனாலும் எல்லாருக்கும் அந்த மறக்க கூடாது. விசுவாசின்னு இல்லை, நிஜமா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா சூப்பர். எந்த லெவலுக்கு போனாலும் நம்ம எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்த்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ மேம். இந்த இவ்வளோ பிஸியான ஷெட்யூலையும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சமான சாங், இந்த சாங் நீங்கள் போட்டிங்கன்னா தீபாவளி வந்து நான் ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும், என்ன சாங் ப்ளே பண்ணலாம் உங்களுக்காக? எனக்கு நான் பாடாத பாடலாக இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மன்னிப்பாயா சாங், விண்ணை தாண்டி வருவாயாலேருந்து. ஸோ அந்த பாடல் போட்டிங்கன்னா நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, தேங்க்யூ மேடம். இந்த ஷோ வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இது இன்னும் நிறைய சாதிக்கணும். வாழ்த்துக்கள். மீண்டும் வருமுறை தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. நேரடி சந்திப்பா மீண்டும் நாளை மாலை 3 மணிக்கு. அண்டர் தன் டேக் கேர். பாய் ஃப்ரம் இளைவயல் மற்றும் சுர்மிகி மேடம். வணக்கம்.